Hello everyone, this is Sivaraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெட்டன்த்துக்கான நிஃப்டி ஃபினிஃப்டி அண்ட் பேங்க் டு டெரிவேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டீங்கன்னா மார்க்கெட் நம்ம நியூட்ரல்ல இருந்து ஸ்லைட்லி கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி நமக்கு கேப் டவுன் கொடுத்துட்டு இமீடியட்டாக நமக்கு புல் பேக் கொடுத்ததுன்னா மினிமம் 50லேருந்து 60 வரைக்கும் நமக்கு புல் பேக் கொடுக்கலாம். இல்லை நமக்கு அந்த கேப் டவுனாவது சஸ்டெயின் ஆகிட்டு ப்ரீவியஸ் பார்ட்டில் கட் பண்ணும்போது நமக்கு மினிமம் 20,023 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். சரி, மார்க்கெட் இந்த மாதிரி போய் நான் சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இனிஷியலாக புல் பேக் கொடுத்தோம். பட் அந்த புல் பேக்கானது சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு கரெக்ஷனோட நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த கரெக்ஷன் நமக்கு 20,023 கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஸ்ட்ரக்சர் படி இந்த கரெக்ஷன் வந்து கன்வியூஸ் நடக்கிறது அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். நாளைய மார்க்கெட் நமக்கு கேபிள் கொடுத்தாலும் சரி இல்லை கேப் கொடுத்தாலும் சரி மோஸ்ட்லி அதை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். அந்த கரெக்ஷன் மினிமம் எவ்வளோ வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு டிமாண்ட் எவ்வளோனா 21,882லேருந்து 21,777 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல இதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை என்ன மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த தேர்டுக்கான சப்ளை பார்க்கும்போது இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே செகண்ட் வே நமக்கு தேர்டு தான் ப்ராக்ரஸ் இருக்கான். ஸோ தேர்டுக்கான கேரக்டரை பொறுத்தவரை எப்பவுமே லாங்கஸ்ட் ஓவாக இருக்கும். அதாவது எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை மினிமம் 1.27லேருந்து 1.6 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 100ல் க்ளோசிங் வச்சிருக்கான். நாளைய மார்க்கெட் நமக்கு கேபிள் கொடுத்ததுன்னா மினிமம் லெவலாக 1.27 ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதாவது டிமாண்ட் ஜோனை ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி டிமாண்ட் ஜோனை கட் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு சிங்கிள் பாட்டமான 21,777 வரைக்கும் வரலாம். மார்க்கெட் அந்த லெவலையும் கட் பண்ணிச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் லெவல் 1.6 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் நமக்கு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கிறனால நமக்கு மார்க்கெட் என்னதான் சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஒரு சின்ன சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக நமக்கு இன்றைக்கி நடந்த மாதிரி ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் கொடுக்குறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ் வேரியேஷனை பொறுத்தவரை இந்த மாதிரி நடக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இமீடியட்டாக டிமாண்ட் நோட்டி சர்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் 20லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் புல் பேக் எதிர்பார்க்க மார்க்கெட் அதுக்கு மேலே புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட்லி மார்க்கெட் எப்பவுமே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அதிகபட்சம் 30 வரைக்கும் தான் நமக்கு புல் பேக் கொடுக்கும். அதை பொறுத்தவரை நம்ம எந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த கைக்கும் வரக்கூடிய பாடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்ப்பான ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கே நமக்கு 23 ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணி 23 கட் பண்ணிச்சா நமக்கு 38 அடுத்த டார்கெட் ஆகிருக்கும். இப்போ முன்ன சொன்ன மாதிரி ஷார்ப்பான ட்ரெண்டுக்கு மேக்ஸிமம் நமக்கு 38 தான் டார்கெட் ஆகிருக்கும். 38 ஒட்டி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம். இந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்டான நமக்கு கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை மார்க்கெட் இந்த இடத்துல 38 கட் பண்ணால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 50லேருந்து 61 வரைக்கும் கொண்டு போவாங்க. இந்த செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை நம்ம எந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணும்போது 50 or 61 எதை நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். நமக்கு இமீடியட்டாக டிமாண்ட் உள்ள சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்னோ ஒரு பெண்டன்ட் பேட்டர்னோ ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த டார்கெட் அது ப்ரீவியஸில் ஃபார்ம் ஆன இந்த போல் லென்த்தை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஷார்ப்பான புல் பேக் கொடுக்கல ஒரு கன்சல்டேஷனோட போராட்ட வச்சுட்டு நமக்கு அதிகபட்சம் மார்க்கெட் 50 வரைக்கும் தான் போகும். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 50 கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பேங்க் டீ பொறுத்தவரை மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட அதே வேரியேஷன் தான். மார்க்கெட் சிங்கிள் பாட்டத்தை கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் நடக்கலாம். அதை பொறுத்தவரை நமக்கு மினிமம் 47,564 வரைக்கும் வரலாம் சொல்லி எதிர்பார்த்தோம். மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு டிமாண்ட் ஜோனில் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இங்கேயும் நாளைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம் சொல்லிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த கரெக்ஷன் ஆனது கன்வியூஷன் நடக்கிறது அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ வரலாம் சொல்லிக்கிறீங்கன்னா அடுத்த டிமாண்ட் ஜோனா 46,926 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எந்த மாதிரி வரலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நிஃப்டியில் பார்த்தா அதே வேரியேஷன் தான். இந்த இடத்துல நமக்கு இன்னும் 3 வேவ் பெண்டிங் இருக்கும். அந்த 3 வேவை பொறுத்தளவு நமக்கு ப்ராக்ரஸிங்கை பொறுத்தளவு நமக்கு தேர்ட் வேவாக இருக்கும். நாளைய மார்க்கெட் கேப்னு பொறுத்தவரை அது தேர்டு கண்டினியூஷனாக தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் 4th இன்பிட்வீனாக நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும். இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் அகைன் ப்ரீவியஸ் பார்ட்டை கட் பண்ணும்போது நமக்கு 5th ஆனது அடுத்த டிமாண்ட் ஜோனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடச்சதுன்னா மோஸ்ட்லி நமக்கு டிமாண்ட் ஜோனில் ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ரிஜெக்ஷனை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகும் சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பாட்டம் அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த கைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு உங்களுடைய டார்கெட்டை 20லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா
மார்க்கெட் நமக்கு கேப் லோன் கொடுத்துட்டு அந்த கேப் லோன் வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு இமீடியட்டாக இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே போராண்ட வச்சுட்டு மோஸ்ட்லி நீங்கள் ஒரு மைனர் புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். அந்த புல் பேக்கை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மைனர்ஸ் வந்து நமக்கு 20 30 வரைக்கும் நமக்கு புல் பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுன்னா உங்களுடைய ரீட்ரேஸ்மெண்ட்டாக இந்த சிங்கிள் டே ஹைக்கும் வரக்கூடிய பாடத்துக்கும் நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் எடுங்க. இதுக்கு மினிமம் மார்க்கெட் 20 30 வரைக்கும் நமக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம். நிஃப்டியை காட்டும் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வேரியேஷனில் நமக்கு சாலிடான ஸ்ட்ரக்சரோட 23 ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் நடக்கிறத வச்சுட்டு இந்த கன்சால்டேஷனை ஃபாலோ பண்ணி 23 கட் பண்ணும்போது உங்களுடைய டார்கெட்டை 38 வரைக்கும் கொண்டு போகலாம். 38 மார்க்கெட் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ரெயின்போ ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். அந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு எக்ஸ்டென்ஸ் லெவல் 1.27 சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் எங்கேயும் அந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கரெக்ஷன் கன்வர்ஷன் ரேட் தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கூடிய பாடத்துக்கும் அந்த சிங்கிள் டே ஹைக்கும் ரேட்டஸ் பண்ணிடுங்க. மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸில் 61 கட் பண்ணியிருக்கா. நம்மளுடைய அடுத்த சப்போர்ட்ன்றது 78 இருக்கும். மார்க்கெட் நமக்கு 78 சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மைனர் புல் பேக்கை இருப்பாருங்க. அதாவது பேங்க்ஸில் இருப்பாத மாதிரி ஒரு ஷார்ப்பான புல் பேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பொறுத்தவரை மினிமம் நமக்கு 20 30 வரைக்கும் போகலாம். இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் இந்த சிங்கிள் டே ஹைக்கும் வரக்கூடிய பாடத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 78 கட் பண்ணணும். மார்க்கெட் 78 சாலிடாக கட் பண்ணாத பட்சத்தில் உங்களுடைய டார்கெட்டை சிங்கிள் பாட்டம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.